அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ராஜ்கிரண் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 8ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவங்கள் தீமையான பாவங்கள் என்று அறிவோம். ஆனால் ஏன் இதை தீமை என்கின்றோம்? அறிவியல் ரீதியாக விளக்கம் தேவை அப்படின்ட்டாரு. பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை பேசும்போது அறிவியல் அப்படின்னு சொன்னாவே அதில் கொஞ்சம் குழப்பம் வந்துடும். ஏன்னா அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் இது எல்லாமே ஒரு அனுமானம் அப்படிங்கிற மாதிரி தான். இருந்தாலும் 8வது வீட்டை ஏன் தீமையான பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 12வது வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் சார். அதாவது ஒரு விஷயத்தோட ஆரம்பம் என்பது 1வது வீடாக வச்சிடறோம். 12வது வீடு மறைவு அப்படின்னு வச்சிடறோம். முடிவு அப்படிங்கிறது இயற்கையாகவே காரகங்கள் உருவான அமைப்பு. இந்த 8வது பாவத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும்னா, அது 7வது பாவங்கிறது சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சார். சமம் அப்படின்னா உதாரணத்துக்கு 10 பேர் இருக்காங்க, அதில் 5 பேர் ஒரு பக்கம் இருக்காரு, இன்னொரு பக்கம் 5 பேர் அப்படின்னா நடுநிலை அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு தூரம் 10 கிலோமீட்டர் இருக்குன்னா 5 கிலோமீட்டர் அப்படின்னா நடு பகுதியில் அவர் இருக்காருன்ற மாதிரி. அப்போ 6வது கிலோமீட்டர் போயிட்டாருன்னா அவர் நடுநிலைமை தாண்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 8வது பாவங்கிறது என்ன ஆகுதுன்னா 7வது பாவத்துக்கு அடுத்த பாவமாக போயிடுது. அப்போ நடுநிலையை கிராஸ் பண்ணிட்ட மாதிரி. இப்போ இந்த பாவத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கு சார். அதாவது இந்த 8வது பாவத்திலிருந்து நம்ம குறிப்பிட்ட பாவத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் 6, 8 வரும். அதாவது நடுநிலைங்கிறத ரொம்ப குறைக்கக்கூடிய பாவம். எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாத விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறத நாம் 6வது பாவங்கிறது உயர்ந்ததுன்னு சொல்கிறோம். 8வது ஒரு பக்கம் உயர்ந்தது, இன்னொரு பக்கம் தாழ்ந்தது அப்படின்ற மாதிரி. அதாவது 6னா உயர்ந்தது, 8னா கெட்டதுன்னும் போது இங்கே இயற்கையாகவே அந்த அமைப்பில் இந்த 8வது பாவத்தை நம்ம அதாவது ஒரு பாவம் 8வது பாவம்னாவே அது இன்னொரு பாவத்துக்கு 6வது பாவமாக வரும். அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த பாவமாக இருந்தாலும் அது ஒரு வகையில் 8னா இன்னொரு வகையில் அது வேறொரு பாவத்துக்கு 6, 8ங்கிறது சஷ்டாங்க தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும் சார். அதாவது 2க்கு 9வது பாவம்னு பார்க்கும்போது 2லேருந்து பார்க்கும்போது அது 8வது வீடாகும், 9லேருந்து பார்க்கும்போது 6வது வீடாக வரும். அந்த வகையில் இது 8, 12ங்கிறது சமமற்ற நிலையில் இருக்கிறதால ஒன்று உயர்வு, இன்னொன்று அதாவது 6ங்கிறது மேடு, 8ங்கிறது பள்ளம் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த 8, 12ங்கிறது ஒரே திரிகோணம் அப்படிங்கிற வகையிலையும், இந்த திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படிங்கிற வகையிலையும், 2வது ஒரே தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற வகையிலையும் இதில் நம்ம தீமை அப்படின்னு எடுத்துக்கணும். 12வது பாவத்தில் தன்மை என்ன இருக்கோ அதே தன்மை 8வது வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது அறிவியல் ரீதியான விளக்குங்கிறது அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நம்ம திரிகோணம் அப்படிங்கிற வகையில் தான் எடுக்க முடியுது ஆக்சுவலாக. அதாவது சமமற்றது அப்படிங்கிற வகையிலையும், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 8வது பாவமாக வரும்போது அது 6, 8ங்கிற காம்பினேஷனில் வந்துடும். இதே நீங்கள் வேறு எந்த பாவத்தை எடுத்தீங்கன்னா, இப்போ 3 பவன் எடுத்தீங்கன்னா 3 பவனாகவே வரும். இந்த பக்கம் 3னா அந்த பக்கம் 2மே சுபஸ்தானமாக வந்துடும் ஆக்சுவலாக. 5, 9னா அதே மாதிரி வந்துடும். ஒற்றை 4, 10 ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப மோசமாக இருக்காது. இந்த 6, 8ங்கிறது ஒரு பங்கு அதிகமாகவும் இன்னொரு பங்கு டவுனாகவும் இருக்கிறதால இந்த 8வது பாவத்தை நம்ம தீமைன்னு சொல்கிறோம்.